வரி வசூலில் செய்த முறைகேட்டால் மதுரை மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய் இழப்பு என அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. 8 லட்சம் ரூபாய் வரிக்கு 1 லட்சம் ரூபாய் வரி வசூல் செய்ததால் 200 கோடி வரை மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. மதுரை மாநகராட்சிக்கு 200 கோடி அளவில் இழப்பீடு ஏற்படுத்தி மோசடி செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமுக மண்டல தலைவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரவும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர் விசாரணையால் அதிகாரிகள் தொடங்கி ஆளும் கட்சியினர் வரை கைதாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 3 ஆண்டுகளாக மண்டலம் 2, 3, 4, 5 ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு வரி விதிப்பு குறைத்து நிர்ணயம் செய்திருப்பது வெளியாகியிருக்கிறது. சில மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில மாநகராட்சி அலுவலர்கள் இணைந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது விசாரணையின் மூலம் அம்பலமாகியிருக்கிறது. வரி வசூலில் செய்த முறைகேட்டால் மதுரை மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியிருக்கிறது. 8 லட்சம் ரூபாய் வரிக்கு வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டுமே வரி வசூல் செய்ததால் 200 கோடி ரூபாய் வரை மதுரை மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், இது தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம் சரவணன். 8 லட்சம் ரூபாய் வரிக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டுமே வரி வசூல் என்ற அளவிற்கு 200 கோடி ரூபாய் வரை மாநகராட்சிக்கு இழப்பீடு ஏற்படுத்தி மோசடி செய்த 5 பேர் தற்சமயம் கைது செய்யப்பட்டிருந்தனர். திமுக மண்டல தலைவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தற்சமயம் செய்து வருகின்றனர். தொடரும் சங்கிலி தொடர் விசாரணைகளால் அதிகாரிகள் தொடங்கி ஆளும் கட்சியினர் வரை கைதாத வாய்ப்பு இருப்பதாக தற்சமயம் தெரிய வந்திருக்கிறது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டு பகுதிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியாருக்கு சொந்தமான கட்டிடங்கள் இருந்து வருகின்றன. இதற்கான வரி வசூல் பணிகள் ஆன்லைன் மூலமாகவே நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் அதன் பகுதிகளுக்கு ஏற்ப வரி விதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது மாநகராட்சி கூட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய தீர்மானத்தின் மூலமாக முடிவெடுக்கப்படும் என தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 3 ஆண்டுகளாக மண்டலம் 2, 3, 4, 5 ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு வரி விதிப்பு குறைத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே சமயம் சில மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில மாநகராட்சி அலுவலருடன் இணைந்து முறைகேடுகளை செய்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. இதற்காக வரி விதிப்புக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டதும் தெரிவித்துள்ளது. 2, 3, 4 ஆகிய மண்டலங்களில் அதிக அளவிற்கு முறைகேடு நடைபெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஏற்கனவே முந்தைய ஆணையாளரால் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வரி குறைப்பு தொடர்பான அளிக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து தீவிர விசாரணையை நடத்தியதில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக மத்திய குற்ற பிரிவு காவல்துறை ஆணையர் முறைகேடுகள் நடைபெற்ற மண்டல அலுவலகங்களில் தீவிர விசாரணை நடத்தினர். பின்னர் மதுரை மாநகராட்சி 3வது மண்டல தலைவரின் நேர்முக உதவியாளரான தனசேகரன், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து உதவி ஆணையாளரின் உதவியாளர் கார்த்திகேயன், இடைத்தரகர்களான ஹுசேன், ராஜேஷ் ஆகிய 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கின்றனர். இதனிடையே கைதான 3 பேரையும் மாநகராட்சி பணியில் இருந்து பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முறைகேடு வழக்கில் கைதான நபர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மண்டல தலைவர்கள், வரி விதிப்பு குழுவினர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களின் வற்புறுத்தல் காரணமாகவே முறைகேட்டில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளனர். அந்த அடிப்படையில் மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர், சில மண்டல தலைவர்கள், சில மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். மதுரை மாநகராட்சி பகுதியில் புதிய வரி விதிப்பு, குடிநீர் குழாய், பாதாள சாக்கடை இணைப்பு, பெயர் மாற்றம் உள்ளிட்ட மனுக்கள் அனைத்து மண்டல அலுவலகத்திற்கு வரும்போது அங்கு பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள், இடைத்தரகர்கள் மனுதாரர்களிடம் பேசி பணம் பெறுகின்றனர். பணம் கொடுக்காத அவர்களின் மனு தாக்கல் கிடப்பில் போடப்படுகிறது. 8 லட்சம் வரி விதிப்பு இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு 1 லட்சம் வரி செலுத்தினால் போதும் என்ற அளவிற்கு வரி குறைப்பு செய்து மோசடி செய்து வந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதுபோன்ற ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு முறைகேடு நடந்துள்ளதால் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. வரி குறைப்பு முறைகேடு விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் மேலும் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிய வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.